அப்ப கலைஞரு அங்க வர்றேன். இந்த காசு யாருக்குப்பா? அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கு. அதான் கோடா இங்க நீ கோடா இங்க பெரிய ஆஸ்பத்திரியாடா? ஒத்தடியாத ஒரு எடுத்துக்கிறேன்டா. என்னமோ ஏன் தலை எடுத்துலாம். அப்ப கிளவி கர்ப்பவதி. ஏழை இப்ப மாசமா இருப்ப கர்ப்பவதி ஆகிட்டான்ட்டியா? நான் சொல்லுப்பா அம்பளிப்பு. இந்தப்பா நீ படி சொல்லு, காசை நான் வச்சிருக்கேன். நீ அப்படி கையில வச்சுக்க, கொண்டு போயிடாதடா. அப்ப பொங்க கிண்டி இறக்கி வைக்கும் போது பொங்கல்ல கிசுமுசு பழம் போடல. கிசுமுசு பழம் போடல என்றா பிசுபுதுன்னு இருக்கும்ல, அதுக்குத்தேன். அப்ப கிளவே 2ஆம் தரம் மாசம் என்ன இதை பூரா முடிச்சிட்டானா? இந்த முதத்தாரத்தை முடிச்சிட்டியா? அதுதானே இப்ப 2ஆம் தரம் டொங்காசு போட போயிட்டியா? அப்படி சொல்லு. அவன் ஓசு சுருங்கவே இல்லையா? ஓசு என்ன இரும்புலையா தெரிஞ்சு நீட்டிக்கிட்டே இருந்த பதக்கு பதக்கு. தம்பி நீ எந்திரிச்சு போறேன் அறையவா. லக்கு லக்க போடா போடா. அது ஓசா என்னடா? பொங்க வச்சு கெடா வெட்டி கெடாய தூக்கிக்கிட்டு வரும்போது கெடா 450 கிலோ கறி இருக்கு. எவ்வளவு போய் சொல்லுவேன்? நீ வாட்டுக்கு சொல்லுடா, நான் மாட்டுக்கு போடுறேன். அப்ப கெடாய்க்கு தொழி இல்லைன்னு தொழில் இல்லப்பா. கிளவே மண்டி போடுறேன். மண்டியோட சுத்தம் பண்ண போறானா? அப்ப 23 பிள்ளைக்கு பால் இல்லாம கிளவன் தட்டு கடும் காலம். ஆமா, அப்புறம் 1 2 சந்தையில போய் நாட்டு மாடு பசுமாடு வாங்குறாரு. கிளவி செம்புள்ள தண்ணிய போந்து கறக்குறா. 650 லிட்டர் பால் வருதுடா. ஆமா, இது எதுக்கு நீ சொல்றது பூரா சொல்லலைண்டா? காசை குறைப்ப 650 700. நாட்டு மாடு அரைப்படி பாலுக்கு மேல பேசாதுடா. அந்த காலத்துல அப்படி சுரந்துருக்கு. 650 லிட்டர். ஆனா அந்த மாடு வைக்க திங்குது. போடுற சாணி கருப்பா இருக்கு, கோமியம் போடுது.